வீட்டிலையே சூப்பரான குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌனி செய்யணுமா? எப்படி இருக்கு? இங்க இரு. எப்படி இருக்கு? வெண்ணையும் சாக்லேட்டும் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து நாட்டு சர்க்கரையும் ஜீனியும் போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்சியில் ஒரு ஓட்டை அரைச்சி வச்சுக்கிறோம். கொஞ்சமாக டார்க் சாக்லேட்டை கட் பண்ணி வச்சுக்கிறோம். 3 முட்டையை பவுலில் எடுத்துகிட்டு 1 ஸ்பீடில் வந்து 1 நிமிஷத்துக்கு அடித்து வச்சுக்கிறோம். அதுலேயே வந்து நம்ம அரைச்சி வச்ச நாட்டு சர்க்கரையும் ஜீனியையும் போட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓரளவுக்கு பீட் பண்ணால் போதும், ரொம்பலாம் பீட் பண்ண தேவையில்லை. சர்க்கரை வந்து கரைஞ்சதுன்னா போதும், அந்தளவுக்கு பீட் பண்ணால் போதும். பார்த்திங்களா? இந்த அளவு வந்ததுன்னா போதும் ஓரளவுக்கு. இதில் வந்து அப்படியே நம்ம கரைச்சி வச்ச அந்த டார்க் சாக்லேட் கலவையை வந்து உள்ளே ஊற்றிட்டு அப்படியே லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் நல்லா அது எல்லாம் வந்து நல்லா கலந்து வந்த உடனே இப்போ பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்துடணும். ஒரு 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 சிட்டிகை உப்பு, இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். இதில் வந்து மைதா மாவும் கொக்கோ பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிறோம். அதில் கட்டி இல்லாமல் சலிச்சிட்டு உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன உடனே அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கொஞ்சம் சாக்லேட்ஸ் போட்டுக்கிறோம். இங்கே வந்து பேனில் வந்து ஒரு கொஞ்சமாக எண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். அதில் அந்த கலந்த கலவையை ஊற்றி அப்படியே ஒரு கோடு போட்டு எந்த பபிள்ஸ் இல்லாமல் அப்படியே வலுவலுன்னு ஆற்றி வச்சிடுறோம். அது மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக முந்திரி பருப்பு நான் தூவி விட்டுருக்கேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ வந்து 175 டிகிரியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிறோம். 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் முடித்த உடனே ஒரு அதே 175 டிகிரியில் ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறோம். பார்த்திங்களா, சூப்பரான ப்ரௌனி ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குல்ல, சாப்பிடணும் போல் இருக்குல்ல. கையெடு. பசங்கக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் எடுத்து பசங்கக்கிட்ட கொடுத்தோம். இது வந்து ஒரு பீஸே வந்து 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி விற்றுட்ருக்காங்க கடையில். நாம் வந்து இதை ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.